இன்னைக்கு கிச்சன் கேபினெட்ல சிறப்பு திரைப்படம் விசிகே தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள். நேர்களே, நாம் இன்னைக்கு பார்க்க போற திரைப்படம் சூரிய நட்சத்திரம் கலைக்கூடம் பெருமையுடன் வழங்கும் துரையின் மறுபக்கம். கூட்டா குழம்பான குழப்பத்தில் இருக்கும் மக்களுக்கு தெளிவுபடுத்தும் விதமா வரலாறு பேசும் நாயகனின் கதையை மையப்படுத்தி ஒரு படத்தை எடுத்திருக்காரு இயக்குனர் நேசக்காரன். தன்னோட கட்சி அறிக்கை கொடுக்கறதுக்கும் குரல் கொடுக்கறதுக்கும் காரணத்தை சொல்லி பஞ்ச் டைலாக் பேசுறாரு நாயகன். ஆளும் கட்சி கூட்டணியில் நாங்கள் இருக்கிறோம் என்றாலும் கூட பாதிக்கப்படுகிற மக்களின் குரலை தொடர்ந்து ஒலித்து வருகிறோம், போர்க்குரலை எழுப்பி வருகிறோம். இந்த புரிதல் திமுகவுக்கும் உண்டு, விடுதலை சிறுத்தைகளுக்கும் உண்டு. இதுதான் அரசியல் முதிர்ச்சி என்பது. கூட்டணியில் இருப்பதனால் உரிமை குரல் எழுப்பக்கூடாது என்று ஒருபோதும் திமுக நினைக்காது. எதுக்காக இந்த டயலாக் தெரியுமான்னு மூத்த தலைவரின் முத்துக்களை நாயகன் எடுத்து சொல்வதா படம் நகருது. முத்தமிழறிஞர் கலைஞர் எல்லாவற்றுக்கும் முத்தாய்ப்பாக பல முழக்கங்களை அப்போதே உருவாக்கி இருக்கிறார். உரிமைக்கு குரல் கொடுப்போம், உறவுக்கு கை கொடுப்போம். இது முத்தமிழறிஞர் கலைஞரின் ஒரு முழக்கம். ஆகவே இது எல்லோருக்கும் பொருந்தும். நாங்கள் உறவுக்கு கை கொடுத்து நிற்கிறோம், அதே நேரத்தில் உரிமைக்கு போர்க்குரல் எழுப்புகிறோம். அதுதான் மது ஒழிப்பு மாநாடு. எப்படியெல்லாம் கூட்டை உடைக்க முயற்சித்தாலும் கோந்து போல ஒட்டுக்குவோம்னு காரணம் சொல்லியிருக்காரு நாயகன். போகிற போர்க்கில் அற்பர்கள் வீசுகிற விமர்சனம் 2 இடங்களுக்காக 3 இடங்களுக்காக, தேர்தல் களத்திலே 2 இடங்களுக்காக 3 இடங்களுக்காக இருக்க வேண்டும் என்று நான் கருதினால் எந்த கதவையும் மூடக்கூடாது. நான் ஒரு டிப்பிக்கல் பொலிட்டிஷியன் அப்படி செய்ய முடியாது. அதான் ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும். நாளைக்கு நாங்கள் பிஜேபியோட போவோங்கிற ஒரு பயம் இருந்தால் தான் திமுக கூட்டணியில் எங்களால் பேச முடியும். பாமகவோடு சேர முடியும் என்ற கதவை நான் திறந்து வைத்திருந்தால் தான் ஒரு கூட்டணியில் எங்களால் நீங்கள் நினைப்பதைப் போல அந்த பேரத்தை பேச முடியும். ஆனால் அதையெல்லாம் நாங்கள் மூடி வைக்கிறோம், தெரிந்துதான் செய்கிறோம், வேண்டாம் என்று சொல்லுகிறோம். இதற்கும் ஒரு துணிச்சல் தேவை. அந்த துணிச்சல் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு உண்டு. மொத்தத்துல துரையின் மறுபக்கம் ஒட்டுக்கோ கூட்டுக்கோ. We are back to cinema. Once more. We are back to cinema. தெரியும், இந்த மாதிரி காமெடிலாம் நீங்க ட்ரை பண்ணுவீங்கன்னு தெரியும். once more நீங்க தானங்க சொன்னீங்க. once moreங்கிறது ஒரு படம்ங்க. ஆல்ரெடி வந்துருச்சேங்க. விஜய் நடிச்சாரு, சிவாஜி அவர்கள் நடிச்சாரு அந்த படத்துல. எஸ், இப்போ வந்து புதுசா ஒரு once more வர போகுது. அர்ஜுன் தாஸ், அதிதி சங்கர் இவங்களுடைய நடிப்புல விக்னேஷ் ஸ்ரீகாந்த் அப்படிங்கிறவர் தான் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்றாரு. ஓகே ஓகே. இந்த பிக்சர்லாம் பாக்கும்போது லைட்டா வினய் தாண்டி வருவாயா மாதிரி தெரியுது அப்படின்னு சோஷியல் மீடியால சொன்னாங்க. மெய்யழகன் படத்துடைய சக்சஸ் மீட் எல்லாரும் வந்து பயங்கரமா செலிப்ரேட் பண்ணி தள்ளிட்டு இருக்காங்க. ஒரு படத்திலே ஒரு 5 பேர் தான் காட்டுறாங்க. 5 பேருமே அப்படியே பயங்கரமா நடிச்சு என்டர்டெயின் பண்ணிட்டாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆண்களையும் சேர்த்து அழ வைப்பீங்க, மெய்யழகன் மூலமா எல்லாரையும் அழ வச்சுட்டீங்க. நல்லா இருக்கு சார், யூஆர் அமேசிங், கிரேட். ஸோ எங்கள் அப்பா உட்பட வந்த என் கூட படம் பார்த்த எல்லா ஆண்களும் கலங்கினதை நான் பார்த்தேன், ரசித்தேன். இந்த படம் நல்லா இருக்கு, பிடிச்சிருக்குன்னு சொல்கிறத விட அதில் வரக்கூடிய அந்த அன்பு, கண்ணீர், சிரிப்பு, அது எல்லாத்துக்கும் நீங்கள் ரெண்டு பேர் தான் காரணம். நம்ம வந்து ஒரு தொழிலுக்காக வந்து சிட்டிக்கு வந்துட்டோம், அதுக்கப்புறம் பார்த்தா சொந்தங்களை விட்டு போயிடுறோம், நம்மளுடைய கலாச்சாரத்தை விட்டு போயிடுறோம், நம்மளுடைய சரித்திரத்தை மறந்துடுறோம் அப்படின்னு நிறையா விஷயங்கள் நம்ம மனசில் ரொம்ப ஆழமாக ஓடிக்கிட்டு இருக்கோம். அது எல்லாத்தையும் எடுத்து கண்ணு முன்னாடி நிற்க வச்ச மாதிரி இந்த கதை இருந்துச்சு. அப்போ இந்த கதையை பண்ணிடணும் அப்படின்னு தோணுச்சு. அதே ரியாக்ஷன் எல்லாருக்கிட்டையும் இருக்குங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம கூட இருக்கிற நடிகர்கள் வந்து நடிக்கும்போது அது ஒருத்தரை நம்ம வந்து அப்சர்வ் பண்ணி அதை வந்து இந்த சீனுக்கு வந்து என்ன தேவைப்படும், இதை நம்ம கம்மி பண்ணிக்கணும், இல்லை இதை நம்ம காம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அது மாதிரி ஒரு டீம் ஒர்க்காக தான் ஒர்க் பண்ணுறேன். நான் வந்து எப்போவுமே யாரையும் கம்பீட் பண்ணுறதுக்காக நான் ஒர்க் பண்ணல. உங்களுக்கே தெரியும், நான் அவ்வளோ படம்லாம் பண்ணுறதில்ல, நான் காம்படிஷன்லேயே இல்லை, ரேஸ்லேயே இல்லை. நான் வந்து ஒர்க் என்ஜாய் பண்ணுறதுக்காக நான் பண்ணுறேன். இது மாதிரி ஒரு என்வாயரன்மெண்ட்டில் வந்து ஒர்க் பண்ணுறது வந்து நிஜமாகவே என் லைஃப்பில் ஒரு வெரி மெமரபிள் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இன்னைக்கு கிச்சன் கேபினெட்ல வந்த விஷயங்கள்லாம் ரொம்பவே சுவாரஸ்யமாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். நாளைக்கு இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட உங்களை வந்து சந்திக்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது நான் உங்களுடைய சிவா, நான் திவ்யா. Kitchen cabinet.